சவுண்ட் குறைச்சான் அந்த கல்லை எடுத்து வரச்சிட்டோமா இப்போ ஓகேப்பா வீடியோ பார்க்க போகிறோம் நான் நெல் ஒரு கடை வரும் போய் போகிறோம் போகலாமா பெண்ணை கொட்டோடா பெல்ட் வண்டியா அதான் போய் எங்கே எடுத்து போகிறோம் மத்தியானமே வரோம் அது வீட்டில் பார்த்தா இந்த நேரத்துக்கு பெல்ட் வண்டி வருதுன்னா பார்த்துக்கோங்களா ஆப்பில் தான் வரும்போது ஏதாச்சும் பார்த்துட்டு வந்துட்டியான்னு தெரில ரொம்ப ரொம்ப தள்ளாது நல்லவே இல்லை அது அப்புறம் போட்டுக்கலாம் மீரா அம்மா வந்துடும் டேய் அங்கே போ இங்கே காப்பி ரேட் வந்துடும் இந்த பிற போட்டுக்கிட்டு போ அதா அங்கே போய் சுற்றிட்டு வரணுமா இங்கே வரும் அவன் வீட்டுக்கு முன்னாடி காலத்தில் டே போய் பிடிக்கிறதே அப்படி போய் தான் பிடிச்சிட்டு வரணுமா இப்படியே போய் பிடிச்சிக்கலாமா நம்ம வா வீட்டு மேலே போய் பிடிச்சிக்கலாமா என்ன பொட்டி நிறையா வரப்போகுது வீட்டுக்கு முன்னாடியே போ நான் இதுலேயே பிடிச்சிக்கிறேன் இதுலேயே காலையில் வருதுன்னாங்க வண்டி கடைசியில் பார்த்தா இன்னும் ஆட்டுக்கு வருது இந்த சின்ன வயலில் தான் எங்கள் ரேடியோ மெக்கானிக் இது போலாமாங்க போலாமா அதுக்காட்டி பக்கத்தில் ஒரு வயல் அறுத்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம் அதை அறுத்துக்கிட்டு தான் இந்த வயலுக்கு வரும் கொட்டியில் அதுக்காட்டி மண் இருக்குது கல் இருக்குது
ஓனா கொட்டிட்டு இருக்கான். தூக்கணும் எண்டு வரலாம் தூக்கி விட்டு வர வேண்டியதானே. சரி பண்ணுமா எண்டு பண்ணக்கூடாதுன்னா சீல் போயிருந்தா நானே பண்ண சொல்கிறப்பெல்லாம் எண்டு பண்ண மாட்டேங்க. சரி வா காடுன்னா இது பேலர் ஓடுறதுக்கு அருமையான காடு. எப்படி தெரியுமா குதிக்கும் மிஷினு. ஏண்டா எப்படி கொடுத்தாலும் இப்படி குறைச்சோம்னா எப்படிடா. ஏண்டா காயவும் காயாத சேத்துல ரொம்ப காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, கம்பி போய் நிலத்துல போட்டு பட்டு ஆறுங்க, மூஞ்சி மேலே அடிக்குமா கம்பி உடஞ்சி. ஓகே நண்பா, இங்கே வந்து பார்த்தா ஹார்வெஸ்டர் ரேடியோ சவுண்டு ஊருப்பட்ட சவுண்டு வருது. நான் ஆஃப் பண்ண சொன்னால் ரேடியோ சவுண்டு இல்லைன்னா அங்கே ஓட்ட முடியாதான். சரி அவர் ஓட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ப்ரோ. நல்லா பழைய பாட்டாக போட்டு குத்து சங்காய் பாட்டு கேட்டுக்கிறாரு. இது ஒரு வயல், நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம்ல அந்த வயல் ஒன்று, ஆக மொத்தம் 2 வயலும் ஓட்டணும். இது பெல்ட் வண்டி, மணிக்கு வந்து 3500 சார்ஜ் பண்ணுறாங்களாம். ஆனால் போட்டு காடு மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருந்துருச்சுன்னா போட்டு பில்லெல்லாம் போட்டு தேவட்டி எடுத்து போடுறாங்க. இது ஓரளவுக்கெல்லாம் காடெல்லாம் காஞ்சி போகவும் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓரளவுக்கு ஈஸியாக ஓட்டுறாங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுதுன்னு பாருங்கள். இதிலே வந்து கிளாஸ் வண்டி ஆகாது. கருத்தர் பெஸ்ட்டா இல்லை டெஸ்மஸ் பெஸ்ட்டா? இதில் எந்த வண்டி நல்லா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும்? வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வேகம் போகுது. இது எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு தெரில. எப்படி இந்த ஃபீல்டு வந்து நம்ம சுற்றுற வேலை வரும், எப்படி இன்னும் 2 நாள் கழித்து நம்மளை கூப்பிடுவாங்க சுற்றுறதுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வேறு ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு ஐட்டம் போய் நெல்லுக்கு எது கொட்டுது கிடக்குதான்னு பார்க்குறேன். போன வருஷம் 10 மூட்டை வந்துச்சான், இந்த வருஷம் 6-7 மூட்டை கூட வராதான். ஓகே நம்ம உங்கள் ஏரியாவிலாம் பெல்ட் வண்டிக்கு மணிக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஏன்னா டயர் வண்டிக்குங்க உங்கள் சைடில் வந்து 2000 2300 சொன்னீங்க அன்றைக்கி எங்கள் மாமாண்ட வண்டி போடும் போது. பெல்ட் வண்டிக்கு இதுக்கு 3500 சார்ஜ் பண்ணுறாங்களாம். பார்த்துங்க, லாரி இந்த ஒரு 2 வயலுக்கோசரம் வந்ததுனால இவ்வளோ சார்ஜா, இல்லை பெல்ட் வண்டியே இந்த ரேட்டுக்கு தான் ஓடுதான்னு தெரில. எதுக்கு காடு ஈரமும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது, இறங்க பதியவே இல்லை. ஆனால் வந்து 3500 என்ன இது ஓடினா ஒரு 40 நிமிஷம் ஓடும், அது ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன் அப்படியே. ஆனால் பேலர் ஓட்டுறதுக்கு இந்த மிஷினில் ஓட்டினா சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா, நல்லா சின்னதாக தான் 3 அடி தான் உழுவுது. பேலர் ரெயிலர் செட்டு 3 அடியா, அதனால் ஓட்டுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். பாட்டு சட்டம் தான் அதில் வந்து 2-3 நாளில், இப்போ என்ன 2 நாள் தானே இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நிறைய இடத்துல கோயில் கும்பாபிஷேகம், அதனால் வந்து சுற்றி ரேடியோ சவுண்டே இருக்குது. நானும் நேரமாக வருவாங்க அந்த ஹார்வெஸ்டர்காரரு, வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டேன். காலையிலேருந்து சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், வரல. கடைசீட்டில் அஜித் வந்தான், அதுக்கப்புறமேட்டு 6:30 மணிக்கு வராங்க. இப்போ கரெக்டாக இருட்டு கட்டிக்கிச்சு, இன்னும் ஜத்தமுத்தில் இருட்டே கட்டிக்கும். இந்த வயல் நெல்லை பிடிக்கிறதுக்கு இன்னொரு டிராக்டர் வந்து நிற்கிது பாருங்கள், அதான் அங்கே நிற்கிதா தலைவில். நம்மளுது அந்த வயலுக்கு தான் வந்துச்சு. ஆனால் இந்த வயல் நான் தான் உழவு ஓட்டுறதெல்லாம் நம்ம ஓட்டி தான் ஓட்டோம். சரி நெல் பிடிக்கிறத நாங்கள் பிடிச்சிக்கிறோம், அப்படியே பிடிச்சிக்கோங்க, நமக்கு வேலைக்குதுன்னா. இங்கே பாருங்கள், இவர் பாருங்கள் என்ன பண்ணுறாரு. போன வருஷம் கிளாஸ் வண்டியில் விட்டு இந்த அந்த வெள்ளை சட்டுக்காரராக அறுத்துட்டாருப்பா, எல்லாம் கோலமாக போயிடுச்சான். அதனால் இந்த ஐட்டம் வந்து நெல் வந்து நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு மன திருப்தின்னு வச்சுக்காங்களேன். அது வேணா கரெக்ட் தாங்க. கிளாஸ் வண்டியில் ஓட்டினா சைடில் பில்லை ஊதும், அதெல்லாம் பில்லு வேணாங்கிறவங்க தான் அது மாதிரி பண்ணணும். இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரேட்டு தான் 3500 சொல்கிறாங்க. அஜித் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, இப்படின்னு. அஜித் அறுக்கிறான், இது வைக்கப்புல் சுற்றும் போது என்னங்கிறான், மாமா வைக்கப்புல் கொஞ்சம் நேராக போட சொல்லுங்க மாமா, காடு பூரா சால் விட்டுக்கிட்டு போகிறாங்க, யாருங்க மாமா இது சுற்றுறது அப்படிங்கிறான். சரி நீ தானே மாப்பிள்ள சுற்றி ஆகணும், வேறு யாரும் சுத்தம் போறியும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம்
சுற்றுற அன்றைக்கி இது வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி பேலரு ஆர்வெஸ்டரில் இருக்கிறதுக்கும் இந்த பெல்ட் வண்டியில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் நான் சுத்தமாக அதை காட்டுறேன் பாருங்கள். அப்போ தெரியும் எதனால் நான் இதை சொன்னேன்னு. இது ஃபஸ்ட்டு ஒரு டேங்க் நம்பிருச்சு, அதை கொட்டிட்டு இப்போ ரெண்டாவது டேங்க் லைட்டு முன்னாடி இருந்து பார்த்தா வண்டியில் ஒரு ஆர்வெஸ்டராக இருக்கிற மாதிரி தெரியல, விளக்குகளாகவே இருக்கிறது. அதோட பாட்டு வேறு பழைய பாட்டாக போட்டு தள்ளுறாரு. ஆனால் அறுக்கிறது வந்து பாருங்கள் சுத்தமாக மட்டமாக பிடிச்சிருக்குறாங்க ப்ரோ. கொஞ்சம் கூட ஹைட்டே இல்லை, தர மட்டமாக பிடிச்சி அறுக்கிறாங்க. கொஞ்சம் நான் கூட தூக்கி பிடிச்சி அறுப்பான்னு நினச்சேன். பெல்ட் வண்டியோட டயரோட இது பெல்ட் வந்து ரொம்ப அடிமட்டம் வரல நல்லாவே அறுக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதை அறுத்து முடிச்ச உடனே ஸ்பீட் எடுத்துக்கிறாங்க பாருங்க. என்ன மாதிரி வேகமாக வருது பாருங்க. அண்ணா கஷ்டப்படணும் ப்ரோ. ஒரு நாள் ஓடும் போது இப்போ 3500 வாங்குறோம். அது ஓடும் போது நல்லா தான் இருக்கும், வச்சுதுன்னா செலவு அம்புட்டு செலவு வைக்கும். இதுதான் பிரச்சனை. புதுசில் இன்றைக்கி டஸ்மாஸ் புது வண்டி இது என்ன ரேட்டு வருதுன்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. நாமளும் தெரிஞ்சுக்கலாம், எடுக்கிறோமோ இல்லையோ எதோ கேட்டுக்கலாம். என்ன ரேட்டு வருதுன்னு கொஞ்சம் கமெண்டில் போட்டு விட்டுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அங்காட்டி அஜித் வாமம்மா போய் உட்காரலாம், சூடாக அடிக்குது. இப்போ கொஞ்சம் இருட்டு கட்டினோன்னா வயக்காடு போட்டுருங்கிறதுனால எங்கள் சைடு சூளம் ஏகப்பட்ட சூளம். இப்பயே உங்கள் சைடெலாம் சூளம் இருக்குதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ப்ரோ, கடைசி சுத்தாக இருக்குது. இதை அறுத்துவிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்புறமேட்டு அவர் நம்ம ரேடியோ மெக்கானிக் இது அந்த ஃபீல்டு அவன் எங்கேயும் வெளியில் போயிட்டான் நாட்டுக்குது. நான் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நெல்லை மட்டும் முடிச்சு கொண்டு போய் களத்தில் கொட்டிவிட்டு போயிருங்கடா தயவு செய்து அப்படின்னா. இங்கே வந்து பார்த்தா நாங்கள் அறுத்துருப்பான்னு பார்த்தா இப்போ தான் இந்த வயல் ஓடி இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு 3 சுற்று ப்ரோ. அந்த 3 சுற்றையும் வந்து அவங்க சதுரம் பண்ண கிடையாது, அப்படியே வந்து ரிவேர்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த மிஷினை பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கா ப்ரோ, சவுண்டு ஏகப்பட்ட சவுண்டு வருது. அந்த இன்ஜின் சவுண்டு நல்லாவே எப்படி சொல்கிறது, அவ்வளோ சவுண்டு இறைச்சி. இப்போ ஆர்வெஸ்டர் அந்த புது வண்டி மாம்ஸ் போட்டோம்ல, அது இவ்வளோ சவுண்டு வரல. ஆனால் இதில் வந்து பெல்ட் வண்டி இன்ஜின் ஃபுல் ரேஸில் ஓடுறதுனால சவுண்டு ஃபுல்லாக வருது. அவ்வளோதான், அங்கே போயிடுச்சு, நின்றுக்கிட்டு இருக்குதா. அங்கே நெல் கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்க, என்னமோ எதுக்கு நிற்கிது, ஓடிட்டு தான் ப்ரோ இருக்குது. நம்ம கண்ணு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது, தூரமாக போகிறதுனால தெரிய மாட்டேங்குது. நாங்கள் இப்போ தான் இந்த வயலை ஓட்டிட்டு இங்கே வருது. ஒயரை தூக்கி தான் பிடிக்கணும். ஆ அக்கலியா மேலே பைப் போட்டதுனால வலிக்கிட்டு வந்துடும் மாட்டோம். வந்துடும் 120 அப்படி தான் இது. அதான்
வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் 1/4 மணி நேரம் கழித்து வராங்க. சரி 20 நிமிஷத்தில் அறுத்துக்கிட்டாங்க அந்த சுடு வெயில். கரெக்டாக 6:30 மணிக்கு தான் வீடியோவே எடுக்க முடிஞ்சுன்னா பார்த்துக்காங்க. கொஞ்சம் நேரமாக வந்திருந்தாங்கன்னா வெறுசத்தில் நம்ம எடுத்துருக்கலாம். இங்கே வந்ததே இந்நேரத்துக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது? அந்த வரப்பில் ஏறத்துக்கு அவ்வளோ ஏறம் தூக்குது பாருங்களேன். பாருங்கள் முன்னாடி இறங்க பாருங்கள். காடெல்லாம் முள்ளாட்டம் காஞ்சி போச்சு. அறுக்கிறது தானே. ஓகேன்பா, ஒரு சுற்று ரேடியாக போடாத இருந்தாப்புல. சரி நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு நினப்பு போட்டால், கடைசீட்டில் காடை சுற்றி அந்த பக்கம் போய் ஒரு எள்ளு வந்துச்சு. வந்த உடனே ரேடியோ ஆன் பண்ணி விட்டார். சரி அவங்களும் சொல்லியும் குத்தமில்ல, காலையிலேருந்து பொழுதுனிக்கும் ஓட்டுறாங்க. அதனால் ரேடியோ சவுண்டில் கேட்டுக்கிட்டு ஓட்டுறாங்க. மாப்பிள்ளை வேறு சீக்கிரம் ஓட்ட சொல்லுங்க மாமா, போகலாம், சூளம் வேறு கடிச்சு கொதறது அப்படிங்கிறான். நான் மட்டும் என்னடா என்ன மட்டும் சூளம் கடிக்காதா, ஒன்றை மட்டும் தான் சூளம் கடிக்குமா அப்படின்னு. நெல்லே இல்லையாட்டுக்கு ப்ரோஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு புழக்கமா. இந்த அளவுக்கு மாதிரி ஃபீல்டை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. சும்மா அங்கே ஒரு பயிர் இங்கே ஒரு பயிர் தான் இருக்குது. பார்க்கலாம் கடைசியாக எத்தனை மூட்டை வரும்னு பார்க்கலாம், பார்த்தா தானே தெரியும். ஆனால் டயர் வண்டியோட இது ரீலர்லாம் ரொம்ப ஸ்பீடு அதிகம், பிளேட் சட்டம்லாம் ரொம்ப வேகமாக ஓடுது ப்ரோ. அதனால தான் இவங்க இந்தளவுக்கு வேகமாக கொடுத்து இருக்கிறாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க ஸ்லோவாக தான் இருக்கணும். அந்த அறுப்பு ஆயிடுச்சுன்னா போதும், சல்லுன்னு போகுது வண்டி. அறுப்பு ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அறுப்பு ஆயிடுச்சுன்னா பட்டை கிளப்புது. காடு மட்டும் காஞ்சி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வகிப்பட சுற்றுறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வயலு இந்த பாசை அறுத்துருக்கிறாப்புல. இன்றைக்கினா மாப்பிள்ளை போயிட்டு கண்ணீரே விட்டுட்டான். சுத்தவே முடியலம்மா, எல்லாம் மூவிங்க போட்டு போட்டு குழப்பி கசக்கி எடுத்து வச்சிட்டாரு அப்படின்னா. வேறு வெளியில் ஓட்ட வெளியூரில் போனாலும் அங்கேயும் இதே நிலமை தான். இங்கே மட்டும்தான் இப்படின்னு பார்த்தா அங்கேயும் அதே நிலமை தான். அதனால் அங்கே போய் ஓட்டு அப்படின்னு. நம்மளும் டாப்பு நாளைக்கு தான் ப்ரோ பெயிண்ட் அடிக்கிறேன். பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். எங்கே செத்த நேரில் ஏதோ ஒரு வேலை, எல்லாம் சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சா. ஒரு பக்கம் நெல் பிடிச்சி கொட்டுறதுக்கு கூப்பிட்றாங்க, ஒரு பக்கம் பேலர் ஓட்டுறதுக்கு, ஒரு பக்கம் உழவு ஓட்டுறதுக்கு. அதனால் எல்லாம் ஒவ்வொரு வேலையும் கை பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. நாங்களும் கொட்டுவாங்க ஓடிடலாம் அப்படின்னு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான், இன்னொரு 3 சுற்று வரும்னு நினைக்கிறேன். அந்த 3 சுற்றியும் அறுத்து விட்டாருன்னா வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் வெளிச்சருக்கு வந்திருந்தால் அறுக்கிறத நல்லா நீட்டாக வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம். கடைசி வீட்டில் இந்நேரத்துக்கு வந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்க அந்த வேகம் போகும்போது நல்லாவே வேகம் போகிறாங்க. ஆனால் அந்த இது மட்டும் இருக்கும்போது மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாங்க. அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சிருச்சு. வருது கொட்டை போகுது. எவ்வளோ நெல் வருதுன்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ நெல் கொஞ்சோண்டு தான் வரும்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரிய போகுது. இந்த ரேடியோ சவுண்டை மட்டும் இன்னும் கட் பண்ணவே இல்லை, இன்னும் கூட பாடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், காற்று வேறு விட்டு வாங்குன்னு வாங்குது. எந்திரிச்சப்பா வெயிலிஸ் அடிக்குதுப்பா. பார்க்கலாம் எத்தனை மூட்டை நெல் வருதுன்னு. எவ்வளோ நேரம் ஓடிக்குதுன்னு தெரில. கேட்டதுக்கு 25 நிமிஷம் ஓடி இருக்குதுன்னாங்க. 25 நிமிஷம் ஓடி 2.5 மூட்டை நெல் தான் வந்திருக்குது. அதை வச்சு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு 5-6 மூட்டை வந்தால் கூட ஒரு நியாயம் உண்டு. 25 நிமிஷம் கிட்டத்தட்ட அறுத்ததுக்கு எவ்வளோது, ஓட்டு கூலிக்குது, நெட்டது இருக்குது, மருந்து அடித்தது இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது இவனுக்கு என்ன மீதியாக போகுது. இதுக்கு
4 மூட்டை அரிசி எடுத்தே சாப்பிட்ருக்கலாம், வேலை முடிஞ்சிருக்கும். பொட்டிக்கு மேலேயே வேலை. பொட்டி நிறையா பிடிச்சா எத்தனை மூட்டை நெல் ப்ரோ பிடிக்கும் இன்றைக்கி? நமக்கு வர கணக்கு தெரில. ஒரு பொட்டி நிறைய பிடிச்சா எத்தனை மூட்டை நெல் பிடிக்கும் என்னென்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மாப்பிள்ளை வேறு நம்பிக்கை இல்லை, எவ்வளோ நெல் இறங்கியிருக்குதுன்னு வேறு எட்டி பார்க்குறான். நீ பார்த்தாலும் பார்க்கலாம், அந்த நெல் தாண்டா மாப்பிள்ளை அப்படின்னு 2 பேர் சொல்லிக்கிட்டு இருந்துட்டு அதுதான் கிளம்பிட்டு போ. இல்லை, அவன் எங்கே காக்கா பழத்தில் இருக்கிறானா, காலில் தரானா. எவ்வளோ நேரம்னு மட்டும் கேட்டு சொல்லு. எத்தனை மூட்டை தேரும்? ஓகேங்களா, அவ்வளோதான். 20 மூட்டை பிடிக்கும்டா பொட்டி. எம்டி வண்டி தான் போகுது. எம்டி வண்டி தான் போகுது. அந்த 25 நிமிஷமா இந்த ஆர்வசி என்ன ஓடிச்சு? வயர் மாட்டேன் பாருங்க. வயரில் மாட்டாதுக்கோ, பைப்பை போட்டு வைக்கக்கூடாது. அவ்வளோதான். வேகம்பல்ல வந்துச்சுன்னா வச்சுக்கா, ஆயத்தோறனா செந்தமிழ் தான், வேறு எதுவுமே வராது. ஆமாம், உட்காந்து நல்லா புடி நூறு இந்த மீனாலும் போதி மீன் எழுந்த படக்குன்னு இருக்கணுங்க. சவுண்டி இருந்தாலும் வரும். ஓகேன்பா, இந்த காலம் தான். இந்த காலத்தில் அப்படியே கொட்டிகிட்டு போக வேண்டியதான். வச்சுட்டு வரோம். இது முன்னாடியே வந்துடுறதா வெறுசில வெளியே எடுத்துருக்கலாம். பாடம் பாடுற இங்கே இருக்குது. விட்டு விட்டு பிச்சியில் விடு. உள்ளே போகலாம் போ. களம்லாம் நல்லா பெருசாக இருக்குது, ஊருக்களம். போய் திருப்பி நேரத்து பாய் போட்டு கொட்டி போடலாம். போய் திருப்பிடா, வண்டியை வெளியே கொண்டு போடா. போதும், அப்படியே ஆஃப் பண்ணு. எடுத்தா 25 நிமிஷம் ஓடி ப்ரோ. அவன் 4 மூட்டை சொன்னான், கடைசியாக 2 மூட்டை கூட வராது. தூக்க கொஞ்சம் வா. டேய் பின்னாடி வாடா. அப்படியே இரு. அவ்வளோதான், எல்லாம் பிடிச்சி வச்சு தூக்கியாச்சு. வேலை முடிஞ்சு. அவ்வளோதான், போட்டுரு. சரி போகலாம். ஓகேன்பா, அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய், டாட்டா.
2 2.5 மூட்டை வரும். மூட்டை கூட நல்லா